ஐடிசி கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஐடிசியில் முதலீடு பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட லாபத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணவங்க எல்லாருமே மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேலே இந்த கம்பெனி போனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குது, இந்த கம்பெனியில் ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அந்த 100 ஷேர் எந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். கம்பெனி பற்றி நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் நம்ம வாங்கியிருந்தா இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 100 ஷேர் வாங்கியிருந்தோம்னா இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஷாக்காக இருக்கும். இந்த அளவுக்கு ஐடிசி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்மளும் வந்து யோசிப்போம். லாஸ்ட்டாக இந்த கம்பெனி இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லாபம் தருமா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஐடியாலாம் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க 2 ஸ்டாக்கை பற்றியும் பார்த்துடலாம். வருண் பீவரேஜ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் மசாகண்டக் ஷிப் பில்டர்ஸும் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. பார்ப்போங்க, எனக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. விபிஎல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் இன்னும் வந்து விற்கலை, நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம், அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த தடவை ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதேமாதிரி மசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் வந்து கிட்டத்தட்ட எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தான் நெகட்டிவ்ல இப்போதைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் லோ ப்ரைஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே லாபத்தில் இருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு அந்த ஈரான் இஸ்ரேல் வார் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அது மறுபடியும் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது வார் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட்டு கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரும் அவசரப்பட வேண்டாம். ஐடிசி லிமிடெடு இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்களோ இல்லையோ நிறைய பேருக்கு இந்த ஐடிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து தெரியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தால் கூட நம்ம போய் ஐடிசியில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் வந்து பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பிஸ்னஸ் வந்து பார்த்தரலாம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிகரெட் கம்பெனியாக தான் இருந்தது. ஐடிசியோட ஃபுல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தான். கிட்டத்தட்ட 1910 தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொபாக்கோ அதாவது சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தால் சர்வை பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. பேப்பர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் தான். ப்ளஸ் பேப்பர் அண்ட் பேக்கிங் பிஸ்னஸில் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இருக்காங்க. அடுத்தது கிளாஸ்மேட் அப்படிங்கிற பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தான் அது ஸ்டேஷனரி பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருந்து டிமெர்ஜர் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசியும் ஐடிசி ஹோட்டல் இது ரெண்டுமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிகரெட்டை பற்றி பார்த்தலாம். சிகரெட் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட தான். அதாவது ஒரு நாளைக்கு 100 சிகரெட் விற்கிது அப்படின்னா அதில் 80 சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட தான் வந்து இருக்குது. ஐடிசிக்கு சிகரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. அவங்களுக்கு கீழேயே இந்தியா கிங்ஸு, இன்சைனியா, கிளாசிக்கு, கோல்டு ஃப்ளாக், அமெரிக்கன் கிளப்பு, வில்ஸ், நேவி கட், பிளேயர்ஸு, சிஸ்ஸர்ஸ், கேப்ஸ்டான், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% இந்த சிகரெட் பிஸ்னஸ்லாம் வந்து இருக்குது. சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்ஜின் இவங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70%க்கு மேலே மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிகரெட்டில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு சிகரெட் விற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட மார்ஜின் மட்டுமே ஒரு 70 ரூபா வந்து கிடைக்கும். மீதி 30 ரூபா தான் இவங்களுக்கான செலவு வந்து ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த அளவுக்கு அதிகமான மார்ஜின் இவங்களுக்கு சிகரெட்டில் வந்து கிடச்சிட்டு இருக்கு. சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் அடிக்ட். அதாவது ஒரு தடவை சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க சிகரெட் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிகரெட் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிகரெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் போடுறாங்க. என்ன தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டாலுமே சிகரெட் குடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் வந்து இருப்பாங்க. அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்க பாசிட்டிவே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. இப்போ வந்து சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டை வந்து அதிகமாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிகரெட் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதுவும் இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய வந்து நெகட்டிவாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஹியூமன் அடிக்ட் அப்படிங்கிறனால சிகரெட் வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா குடிச்சிட்டு தான் வந்து இருப்பாங்க.
அடுத்தது இவங்க ஸ்டேஷனரி பிஸ்னஸில் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஆஷிர்வாத் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். ஜான் பிளேயர்ஸு, அடுத்து பிங்கோ, நம்ம சாப்பிட்ற அந்த லேஸு பிங்கோலாம் சாப்பிடுவோம் பாருங்கள், அதுவும் இந்த கம்பெனியோட தான். அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சன்ஃபீஸ்ட்டு இவங்களோட தான். மின்டோஸ்னு இவங்களோட தான். கேன்டிமேனும் இவங்களோட தான். யுப்பி நூடுல்ஸ் இவங்களோட தான். நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் யுப்பி இல்லைனா மேகி தான் வாங்கிட்டு இருப்போம். இதில் யுப்பி வந்து இவங்களோட தான். விவல் பிராண்டு இவங்களோட தான். இந்த மாதிரி இவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, சிகரெட்டில் இருந்து அதிகப்படியான லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த லாபத்தை எடுத்து எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது 10 to 15% தான் இருக்கும். அது ₹100 இவங்க சேல் பண்ணுறாங்கன்னா அதில் ₹10 இல்லைனா ₹15 தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் சிகரெட்டை வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது அப்படின்னு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. க்ரோத் வைஸ் பார்க்கும்போது சிகரெட்டை க்ரோத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எஃப்எம்சிஜியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த கம்பெனி தான் வந்து இருக்காங்க. இன்னுமே இவங்க எஃப்எம்சிஜியில் ஸ்ட்ராங்காக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் சிகரெட்டை மட்டும் நம்பி இல்லாமல் எஃப்எம்சிஜி மாறிட்டாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கும், அதேமாதிரி ஐடிசியும் வர வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவாக இருக்குது. கம்பெனி வந்து வேறு வெர்டிக்கலில் வந்து பெருசாகும் போது கரெக்டாக அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும். ஃபோக்கஸ்டு இப்போ சிகரெட்லேருந்து எஃப்எம்சிஜி போகுதுனால சிகரெட்டோட இது டிமாண்டு கம்மியாகுது, இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய நெகட்டிவாக மாறிடும். எப்படி பார்த்தாலும் சிகரெட்டும் சரி எஃப்எம்சிஜியும் சரி லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். இந்த கம்பெனி மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தான். ஐடிசி பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய ரொம்ப கிராமத்தில் தான் சரிங்க, ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஐடிசியோட ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையில் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. சூப்பராக ஒரு கம்பெனியும் கூட. அடுத்தது இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து இருக்குது. அதாவது சிகரெட்லேருந்து நல்ல லாபம் வரனால அந்த லாபத்தை எடுத்து அப்படியே எஃப்எம்சிஜிலையும் அடுத்தடுத்த செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிவிடெண்ட் ஈல்டு வந்து இருக்குது. மினிமம் 5% மேலே தான் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து எஃப்எம்சிஜியில் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேலபிள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னமும் ஏகப்பட்ட க்ரோத் ஆகிறதுக்கு ஃபியூச்சர் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட நெகட்டிவ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் தான் இவங்களோட பெரிய நெகட்டிவாக இருக்குது. அட்வான்டேஜ் தான், நெகட்டிவ் இதான். நிறைய வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. இல்லைனா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இன்வெஸ்டாக நம்ம பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் இருக்காங்க, அதனால் அதில் நான் வந்து முதலீடு பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி வேறு கம்பெனி போய் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க எஃப்எம்சிஜியில் வந்து மாறிக்கிட்டு இருக்கனால இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். மற்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத்தில் வந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்து மல்டிபிள் பிஸ்னஸில் இருக்கனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்வெஸ்டர் வந்து யோசிக்கும் போது ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேலே அந்த ஸ்டாக்கு வந்து ட்ரேட் ஆனாலுமே லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது ஸ்டேபிளாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜெனரேட்டிங் ஸ்டாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹை க்ரோத் மல்டிபேகர் அப்படிலாம் இதுக்கப்புறம் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப பெரிய கம்பெனியாக வளர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக தான் வளருவாங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹301 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 26 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா 16 மடங்கு மேலே லாபம் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 3,77,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 18 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.7% மேலே இருக்குது. ROC 36%, ROE 27%, ROIC 23%, OPM 33% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 336 இருக்குது. இப்போதைக்கு இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ 2 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பாருங்கள் 0.01, உங்களுக்கு கடனே கிடையாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பிரைஸ் டு புக் பார்க்கும்போது 5.32. வேலேஷன் படி சூப்பரான வேலேஷனில் இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் 35,306 கோடியாக இருந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் நெட் ப்ராஃபிட் 9,001 கோடியாக வந்து இருந்திருக்கு. அதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 75,323 கோடியாக, நெட் ப்ராஃபிட் 35,052 கோடியாக வந்து இருந்திருக்கு. இபிஎஸ் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ₹7.45 இருந்திருக்கு. இப்போதைக்கு ₹27.77 வந்து இருக்குது. சூப்பரான ஒரு க்ரோத். இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்கும். அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வந்து பார்ப்போம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025 69,819 கோடி வந்து ரிசர்வ், அதாவது காசாவே கிட்டத்தட்ட 69,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. கடனை பொறுத்த வரைக்கும் 363 கோடி தான் இருக்குது. கடன்லாம் எடுத்துக்க வேணாம். ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து பாருங்கள் 22,400 வந்து இருக்குது. இயர் அண்ட் இயர் வந்து பார்க்கும்போது கூட இவங்களுக்கு ரிசர்வ் அதிகமாகிட்டு இருக்குது. ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்க்கறனால மற்றது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மூணுமே நம்ம பார்த்தா போதும். பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது.
அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். இங்கே தாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 7%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் 10 வருஷத்தில் 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணா கூட வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வந்து இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போனா ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth மினிமம் 15% மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30% நெகட்டிவ்ல வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். F8 34.83%, D8 வந்து பாருங்கள் 49.15%, கவர்மெண்ட்டை 0.04%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 15.96% வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. FID வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு 2 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மே மாதம், அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம். இப்போ 2026 பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு 6.50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் மே மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஷேருக்கு 14.35 பைசா டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.7%க்கு மேலே இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. கீழே வந்து பாருங்கள், இந்த கம்பெனியோட PE ரேஷியோ கிட்டத்தட்ட 30 PE ரேஷியோக்கெல்லாம் மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் PE ரேஷியோ கிட்டத்தட்ட 25 வந்து இருக்குது. 25 PE ரேஷியோக்கு விட இப்போ வந்து கம்மியாக தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஜென்ரலாகவே இது டெக்னிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எப்போல்லாம் ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆவரேஜ் PE ரேஷியோக்கு மேலே போகுது, இல்லைனா ஹை PE ரேஷியோக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து பார்த்துக்கலாம். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ PE ரேஷியோவில் தான் பைடிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 30 PE ரேஷியோக்கு மேலே போகும்போது, இல்லைனா ஒரு 28, 29 இந்த மாதிரி போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக கூட வந்து பார்த்துக்கலாம். இப்படியும் PE ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணலாம். அடுத்தது இவங்களோட போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டை வந்து பார்த்துடலாம். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் 2 தடவையும். இது வரைக்கும் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 இருந்து 2016 வரைக்கும் 7 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2005 ஒரு தடவை 10 ரூபாயில் அந்த ஃபேஸ்லேருந்து 1 ரூபாய்க்கு வந்து மாற்றிருக்காங்க. இந்த போனஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ITC முதலீட்டாளர்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். லாங் டேர்மில் ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 2000 ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ITC வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஷேர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். 2000 வந்து பார்த்தீங்கன்னா ITCயோட ஷேரோட ப்ரைஸ் 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ஆவரேஜாக 22 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 2000 ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ITC ஷேர் 100 ஷேரை ஒரு ஷேர் 22 ரூபா அப்படின்னு 2200 வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆனிச்சு. 10 ரூபாயில் இந்த ஃபேஷியல் 1 ரூபாய்க்கு மாற்றினாங்க அப்படின்னா 100 ஷேர் கிட்டத்தட்ட 1000 ஷேராக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஒரு தடவை, 2010 ஒரு தடவை, 2016 ஒரு தடவை வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது 100 ஷேர் வாங்கின இடத்துல கிட்டத்தட்ட 4500 ஷேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 13.5 லட்சமாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு இருக்கும். அதாவது 2200 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,50,000 நம்ம வந்து இருக்கும். டோட்டல் 4500 ஷேர் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 600 மடங்குக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சூப்பரான ரிட்டர்னுங்க. இதனால தான் லாங் டேர்மில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து 2000 வாங்கல, இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ 2026 இருக்கும். மேபி இந்த கம்பெனியோட growth அப்படி இதே மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு 100 ஷேர் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போனஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 500 மடங்கு 400 மடங்கு கூட லாபம் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வேறு கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 14 ரூபாய் இப்போ வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டே நம்மளுக்கு வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 ஷேர் தான் வாங்கியிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4500 ஷேர் இருக்கனால ஒரு ஷேருக்கு 14.35 பைசா போட்டால் கூட இப்போதைக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,575 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமாகவே இந்த வருஷம் வந்திருக்கும். வாங்கினது என்னமோ 2200 ரூபாய்க்கு தான். ஆனால் இப்போ வந்து பாருங்கள் அதில் இருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கூட 64,500 ரூபாய் அப்படிங்கிறது டிவிடெண்ட்டு. சூப்பரான ஒரு டிவிடெண்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம வாங்கின ப்ரைஸை விட 30 மடங்கு மேலே டிவிடெண்ட் இன்கமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். சரி, 100க்கு பதிலாக இப்போ வந்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா 22 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஷேர் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாம் போக 45 ஷேராக மாறி இருக்கும். இப்போ அந்த 45 ஷேரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 இருக்கும். அதாவது 22 ரூபா போட்டு வாங்கின அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு 13,500 வந்து இருக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 5000 10,000 வரைக்கும் வந்திருக்கும். அது ₹22 முதலீடு பண்ண இடத்துல 5000 10,000 வரைக்கும் டிவிடெண்ட் வந்திருக்கும். சூப்பரான ஒரு ரிட்டர்னுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லான அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு ஒரு டிவிடெண்ட் இன்கம் டீசெண்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி நான் போய் முதலீடு பண்ணேன். ஆனால் க்ரோத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டாக் மேலே கீழேயும் போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இப்போ மற்ற கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி சூட் ஆகாது. ஐடிசியை விட இன்னும் நல்ல நல்ல கம்பெனிலாம் ஃபாஸ்ட் க்ரோவிங்கில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வெறும் 4.5% தான் இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் இன்கமாக இருக்கும். அது ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஐடிசி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போகிறதுக்கு இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதுக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஐடிசியை விடவும் சூப்பரான கம்பெனி, இன்னும் நல்ல ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. உங்களை பொறுத்து தான், உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து தான் இது பார்த்தீங்கன்னா உங்கள் முதலீடு சேஞ்ச் ஆகும். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐடிசியை அந்தளவுக்கு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஐடிசியை விட இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வருண் பீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ரெண்டுமே வேறு பிஸ்னஸில் இருந்தாலுமே எஃப்எம்சிஜி அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியும் கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு இருப்போம். அதனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா லீஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லேயும் நிறைய இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியை விட இதுக்கு முன்னாடி பார்த்தா விபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தோணும் பர்சனலாக. நீங்களும் அந்த மாதிரி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற முடிவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பரான ஒரு கம்பெனிலாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.